ஹே ஸ்டே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லியோட டீமன்ஸ் டார்லிங். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நீங்களும் உங்களோட ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு அப்படியே வீட்டுக்கு வரீங்க. செம்ம டயர்டு. அதான் உங்களுக்கு பீரியட்ஸ் டேட் ஞாபகம் வர அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சரி பேட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு அப்படியே ரூம் டபார்னு திறந்துட்டு அப்படியே உள்ள வர ஒரு நிமிஷம் பயந்து என்ன வேணும் அப்படின்னு பாக்குறீங்க. இன்னும் அப்படியே கிட்ட வந்து நிக்கிறான். உங்களுக்கு மூச்சு கூட விட முடியாம பதட்டத்துல அவன் நீங்க அப்படி பார்த்தது கூட இல்ல. ஸோ பயந்து போய் அப்படியே அவன் ஷர்ட் இல்லாம ஸ்பேர் பாடி அவங்க முன்னாடி அப்படியே வெறும் டிராக்டரோட நிக்க முடியல. அப்படியே குனிஞ்சுக்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களே உத்து பார்த்துட்டு ஏய் அப்படின்னு அவங்க கத்தல உங்க பயந்து போய் அப்படின்னு அவனை பாக்குறீங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வர நல்லா சேத்துல ஓட்டி பள்ளி மாதிரி பண்ணிக்க உங்க கிட்ட நெருங்கி நின்று உங்ககிட்ட என்னடி சொன்னேன்? இங்க எது நடந்தாலும் அது அங்கிளுக்கு அதுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? அதையும் மீறி ஒன்னும் விடாம அங்கிள் கிட்ட வத்தி வச்சிருக்க. உங்களுக்கு அவனை அப்படி பார்த்ததுமே சப்த நாடி அடங்கி போச்சு. இங்க வார்த்தையே வரல. நீங்களும் அப்படி காத்துல அப்படின்னு சொல்லி கூட முடிக்கல. என்னடி வேணும் உனக்கு? என்ன வேணும்? இந்த ஆடம்பர வாழ்க்கை, பணம் பணம் பணம், பணத்தை தவிர வேற என்னடி வேணும் உங்களுக்கு? வேற என்ன தேவையா இருக்க போகுது? பணம் அது தேவை. அதுக்கு இந்த மாதிரி ஒருத்தன் தேவை இல்ல வேற எதுமா? ஆமா ஆமா, நீ என்ன சொன்னாரு? அங்கிள் வயசு பொண்ணு பொண்டாட்டியான் உனக்கான எல்லாத்துக்கும் நான் தான் செய்யணுமா? அப்போ பணம் மட்டும் கொடுத்தா பத்தாதுல்ல. அப்போ புரிசனா நான் நடந்துக்கணும்ல. புரிசனா உனக்கும் சில தேவைகள் வேற இருக்கும்ல. அப்போ அதையும் நான் தான் தீர்த்து வைக்கணும். வயிறு பசி மட்டும் இல்ல, உடம்பு பசியும் தீர்த்து வச்சிடலாமா? இப்ப நான் புரிசனா நடந்துக்கட்டுமாடி? எஸ், நமக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல இல்ல, வா அதையும் தீர்த்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். உங்களுக்கும் இங்க அல்ல இல்ல, அவனுக்கும் செம்ம ஆத்திரம். எப்படி அங்கிள் என்கிட்ட இப்படி பேசலாம்? நான் பார்த்து ஆம்பளைன்னு கேட்டாரு. பொண்டாட்டிய பாத்துக்கிட்டல அப்படி இப்படின்னு. இப்ப நான் இவளுக்கு என்ன பண்ற பார்த்து உனக்கு உச்சக்கட்ட கோவத்துல அவன் இருக்கான். நீங்க அப்படியே நான் கேட்ட கேள்வியில ஏற்கனவே உடம்பெல்லாம் வலி, இதுல நான் கேட்ட கேள்வியில மனசும் ரணமாயி அப்படியே நகர கூட முடியாம ஆணி அடிச்ச மாதிரி அங்கேயே அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. அவனும் உங்களை விடுற மாதிரி இல்ல, அப்படியே உங்களை ஹிப்போட ஹோல் பண்ணி டைப் பண்ண அப்படியே நீங்க அழுதுட்டு அவனை பாக்குறீங்க. ஆனா உங்களை இழுத்து அப்படி என்னடி நடிக்கிறா, இதுக்கு தானே ஆக்கப்பட்டா அப்படின்னு சொல்லி இழுத்து உங்க லிப்ல அப்படியே கிஸ் பண்ண நீங்களும் அப்படியே இன்னும் பயந்து போய் அவனை பாக்குறீங்க. விட்டாம அப்படியே இழுத்து அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கான். உங்களுக்கு அதிகப்படியான பயம், ஸ்ட்ரெஸ்ல பீரியட்ஸும் அளவுக்கு அதிகமாவே வருது. ஸோ உங்களுக்கு கரெக்டா பீரியட்ஸ் அப்படியே வெளியாகி அதுவும் கொஞ்சம் அதிகமாவே வருது. கால் வழியா அப்படியே கீழே பிளட்டு அப்படியே வழியப்பதான் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால அங்க நிக்கவும் இல்ல. அவன் முன்னாடி இப்படி எப்படி இருக்கும்? அதுவும் அவன் வேற முரட்டுத்தனமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. நீங்க உங்களோட பலத்தெல்லாம் ஒன்று தவிர்த்து ஒரு வழியா அவனை பிடிச்சி ஒரு தள்ளுதான். ஐயோ ஏய் அப்படின்ட்டு அப்படியே பாக்குறான். நீங்க அப்படியே கீழே பொத்துன்னு உட்காந்துடுறீங்க. கால் வழியா பிளட் வந்திருக்குது. அவனுக்குமே இப்பதான் தெரியுது. அவன் நல்லா அப்படியே விட்டு பாக்க நீங்க ப்ளீஸ் இங்க இருந்து போங்க அப்படின்னு அழறீங்க. அவனும் ஏய் அது ஏதோ கோவத்துல சாரி அது அப்படின்னு அவன் ஏதோ சொல்லுவான். நீங்க அப்படியே குறுகி படுத்துட்டு ப்ளீஸ் இங்க இருந்து போங்க சார், எனக்கு அவமானமா இருக்கு, உங்க முன்னாடி இப்படி எனக்கு முடியல அப்படின்ட்டு அழறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவனுக்கு அதுக்கு மேல அங்க நிக்கவே முடியல. தான் நடந்துக்கிட்டது ரொம்ப ஓவர் அப்படின்னு அவனுக்கே புரியுது. அப்படியே அங்கேருந்து வெளியில போறான். நீங்க அப்படி இன்னும் உள்ள அழுதுட்டு தான் இருக்கீங்க. ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே ரூம்குள்ள போற அவ்வளோ நேரம் அவனுக்காக வெயிட் பண்ணிருந்தோம்னா பேபி அப்படின்னு வந்து அவனை ஹக் பண்ண அவனுக்கு ஏற்கனவே கடுப்புல இப்ப வேற அப்படின்ட்டு சி அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு தள்ளுதான். அவ்வளோ போய் அவன் தள்ள சுருண்டு விழுகிறா. அவ்வளோ விழுந்து அதாச்சுல என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற பார்க்க இங்க லீக்கு தன்னை நினைச்சு ஒரு பொண்ணோட பீரியட்ஸ் டைம்ல போய் அவளை இவ்வளோ கேவலமான ஆளாடா நீ. இது வரைக்கும் இந்த லூனா தவிர வேற யாரையும் நான் தொட்டது கூட இல்லை. தப்பான பார்வை கூட பார்த்தது இல்லை. எனக்கு கேர்ள்ஸ்னா ஒன்லி போதை அப்படின்னு தெரியும். உங்களோட இருக்கணும்னு நினைச்சேன். லூனா இந்த வாழ்க்கையில வந்ததுக்கப்புறம் நீ எந்த பொண்ணையும் நினைச்சதில்ல. அவளோட மட்டும்தான் லிவிங்ல இருக்க. பட் இன்னைக்கு என்ன இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு அவனை நினைச்சு அவன் வெறுப்புல அப்படியே போய் கட்டில படுக்கா. நிறைய லூனாவோ அப்படியே மெதுவா அழுந்து வந்து பேபி
என்ன ஆச்சு அப்படின்ட்டு அப்படியே குழஞ்சிக்கிட்டு அவன் கிட்ட வர. ப்ளீஸ் லூனா, லீவ் மீ அலோன். கொஞ்சம் தள்ளி படுக்கிறியா? உடனே செம்ம கடுப்புல இருக்க, இரிட்டேட் பண்ணாத அப்படிங்கிறான். அவன் அப்படியே அமைதியா படுத்திருக்க. அவ்வளோ சரி பேபி அப்படின்ட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணி அவனை வந்துட்டு காம் பண்ற மாதிரி சீன் போறா. ஆக்சுவலி ரொம்ப தனிமையில இருக்கனாலதான் அவன் லூனாவை வந்து கூட இருக்க அக்செப்ட் பண்ணதே. அவன் அவனுக்குள்ள இருக்க அந்த வீக்னஸை யூஸ் பண்ணி தான் இங்க வந்திருப்பாளே. ஸோ அவனும் ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விடு அப்படிங்கிறா. மறுபடியும் கொஞ்சம் காமாகிறான். அவளுக்கு புரியுது இதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு கொஞ்சம் தள்ளி படுத்துக்கிறா. பட் இவனுக்கு செம்ம குழப்பத்திலே எப்படி பார்த்துருக்கான். ஆக்சுவலி இது வரைக்கும் லூனாவை கூட ஐ லவ் யூன்னு அவ பலமுறை சொன்னாலும் இவன் சொல்லியிருக்க மாட்டான். ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது கூட ஏதோ கடமைக்காக அப்படின்னு அதையும் தாண்டி தேவைக்காக மட்டும்தான் ஒன்னா இருந்திருப்பான். மற்றபடி அவன் மனசுல பெருசா வந்து லூனாக்கான இடம் எதுவும் இல்லை. லவ் பண்றமான்னு கேட்டா அவனுக்கே தெரியாது. அவனுக்கு என்னதான் அவங்க கிட்ட எதிர்பார்க்கறான் அப்படின்னா சத்தியமா அவனுக்கே தெரியல. பிகாஸ் அவனுக்கு இப்ப வரைக்கும் அன்பு, பாசம், காதல், கருணை இந்த மாதிரி இந்த எதுக்குமே வந்து ஒரு இது என்ன அப்படின்னே தெரியாத ஒரு பர்சனா தான் வளர்ந்துட்டு இருக்கான். பிகாஸ் லியோட ஆள் மனசுல இருக்கதோ ஒரு பொண்ணு கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது அம்மா மாதிரி அவனை பாத்துக்கிற, அன்பா அக்கறையா பாத்துக்கிற ஒரு பொண்ணு. பட் இது வரைக்கும் லூனா கிட்ட அந்த எதையுமே அவன் பார்த்ததில்ல. லூனால வேற யார்கிட்டயுமே அதை அவன் அனுபவிச்சதும் இல்லை. அவன் தேடுறதோ அதுதான். அதை அவன் மனசே ஒத்துக்க மறுக்குது. ஸோ இப்படியே பல குழப்பம் போராட்டமான மனநிலையில தான் அவன் வாழ்ந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரியாம ஏதோ சொல்லுவாங்கல்ல கோ வித் ஃப்ளோன்னு அப்படிதான் சார் இருக்காரு. பட் அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரியாத ஒரு சைல்டிஷா அவன் இருந்தாலும் ஆனா அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சு இவனுக்கு இதுதான் தேவை அப்படின்னு தெரிஞ்ச ஒரே அங்கிள் தான். அதனாலதான் தேடி கண்டுபிடிச்சு இவளால மட்டும்தான் அவன்கிட்ட பாசமா இருக்க முடியும் அப்படின்னு தான் உங்களை அவன்கிட்ட கோத்துக்கிட்டு இருக்காரு. பட் அதை அவன் புரிஞ்சுக்கிற நாள் எப்பயோ. இங்க லூனாவுக்கும் சம்மத்துக்கும் பிகாஸ் வீட்டை அவங்கள கோத்து விட்டாச்சு. எப்படியும் போய் அவன் கண்டபடி திட்டியிருப்பான், ஏதாவது அடிச்சிருப்பான். அதனால அவ அவஸ்தப்பட்டுட்டு இருப்பா அப்படின்லாம் அவங்கள பத்தி அவன் நினைச்சிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. இங்க லியாலதான் நிம்மதியா அப்படி படுக்க முடியல. அவனுக்கும் தூக்கமே வர மாட்டேங்குது. பரண்டு பரண்டு பாக்குறான். அவன் காதுல எனக்கு அவமானமா இருக்கு, ப்ளீஸ் தலைய போங்க அப்படின்னு நீங்க சொன்ன அதே வார்த்தை திருப்பி திருப்பி காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அவனுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. தூக்கமா வர மாட்டேங்குது, நினப்பா இருக்கு. நான் யார்கிட்டையும் நடந்துக்கிட்டதும் இல்லை. கிட்ட சாரி கேட்கணும். ஆனா இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சாரி கூட கேட்டது இல்லையே. சாரி கிட்டே பழக்கம் இல்லாதவ தான். ஆனா என்ன பண்றது, பண்ண தப்பு ரொம்ப பெருசு. எனக்கு நான் பண்ணது ரொம்ப பெருசு தான். ஸோ அதுக்காக இப்போ கேட்டுதாகணும். என்ன பண்றான்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். பிகாஸ் அவன் கண்ணு மூணுனாலே நீங்க அவன் முன்னாடி அப்படியே பிளட் ஸ்டைனோட அப்படியே கையெடுத்துக்கிட்டு அப்படியே உடம்ப கூணி குறி உட்கார்ந்துதான் நினப்பு வருது. நீங்க சொன்ன வார்த்தை தான் காதுல கேட்குது. உனக்கு தூக்கமே வராம தொல்லையா இருக்கு. இதுக்கு பேசாம அவனை பார்த்து மன்னிப்பாரு கேட்கலாம். அதோட அதுக்கு ஒரு டாட் வச்ச மாதிரி இருக்கும். நமக்கும் நிம்மதியா தூக்கம் வரும். அந்த குற்ற உணர்ச்சி நம்மளை கொண்டுடும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் லியா தூங்க முடியாம அப்படியே ஒரு வழியா எழுந்து உங்க ரூம்க்கே வரான். இங்க பங்க்ஷனோ அப்படியே வந்துட்டு சாப்பிட்டதுக்கு நைட்டு ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு வெளியில் வந்தவன் ஒரு 2 வீடு தள்ளி இருக்க ஒரு குட்டி பொண்ணு அவள் உட்காந்து அழகாக விளையாண்டுட்டு இருக்கா. ஹே பேபி டால், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு போய் பங்க்ஷன் கேட்க, ஹாய் டார்லிங், நான் சும்மா விளையாண்டுட்ருக்கேன். என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, மம்மி டாடி வந்துட்டாங்களா? ஆஸ் யூஸ்வல் ப்ளீஸ் சண்டை அப்படிங்கிறா. இந்த சின்ன பொண்ணுக்கு தான் எவ்வளோ இது. ஆனாலும் இன்றைக்கி என்னமோ ப்ரைட்டாக இருக்கீங்களே, எப்போவும் ஒரே சோகமாக இருப்பீங்க, இன்றைக்கி என்ன கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கீங்க? அதுவா, இது வேற ஒரு சந்தோஷம். அப்படி என்ன சந்தோஷம்? அது இது சீக்ரெட், நீங்கள் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டீங்கன்னா நான் சொல்கிறேன். பிங்க்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படிங்க. அவனும் என்னோட லிட்டில் ஃபிங்கரை காமிச்சு பிங்க்கு ப்ராமிஸ்லாம் பண்ணி சொல்ல மாட்டேன் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அது நான் கொஞ்ச நாள் சுகமாக இருந்ததுக்கு காரணம் அந்த எதிர் வீட்டு அங்கிள் இருக்காருல்ல, அவர் தான். வேணாம், அவன் முன்னாடி தானே காலையில் கூட வந்து சேடோ உனக்கு கடிச்சிட்டான்னு கத்தனா, என்னாச்சு? அங்கிள் என்ன பண்ணாரு? என்னது மிரட்டினாரா, திட்டினாரா? அது ஒன்டே நானும் ஷேடோ விளையாண்டுட்டு இருந்தோமா, அப்போ அங்கிள் இங்கே வா உன்னை கார்ட்டூன் பார்க்க நான் விடுறேன் அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் இல்லை அங்கிள் அது போர், எனக்கு வேணான்னு சொன்னேன். இல்லை இங்கே வா நான் ஒரு பொம்மை வச்சுருக்கேன் காட்டுறேன்னு சொன்னார். நானும் சரி பொம்மை அப்படின்னு ஆசையாக போனேன். இப்போ என் பின்னாடி ஷேடோ வந்துச்சு. இது எதுக்கு, நீ வெளியே போ அப்படின்னு ஷேடோ விரட்ட பார்க்க ஷேடோவோ
போகவே இல்லை. என் பின்னாடியே உள்ளே வந்துருச்சு. சரின்னு நாங்கள் 2 பேரும் உள்ளே போனதும் அந்த அங்கிள் கதவை சாத்திட்டாரு. நான் பயந்து போய் அங்கிள் கதவை திறங்க, டாயை மட்டும் கொடுங்க, நான் போய் வெளியில் விளாண்டுட்டு திருப்பி கொடுத்துட்றேன், இல்லைன்னா எனக்கு டாய் கூட வேணாம், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் இல்லை தரேன், கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அந்த அங்கிள் டாய்னு சொல்லி சொல்லி அப்படின்னு அந்த பொண்ணு திணற, சொல்லு என்னாச்சு அப்படிங்கிறான். அவர் அவர் ஃபேண்ட் சிப் ஆகுது, அவர் ப்ரைவேட் பார்ட்டா அப்படின்னு அந்த குழந்தை அழுக. அவனுக்கு புரிஞ்சிடுது. ஹே சரி சரி அப்படின்னு அப்படியே சமாதானப்படுத்த, அப்படி அதை டச் பண்ண சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணார். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு இதை பற்றி என் அம்மா சொல்லிக் கொடுக்கலாட்டியும் எனக்கு சாரா அக்கா இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் பண்ணால் பேட் டச், பேட் ஹேபிட், பேட் பாய்ஸ் தான் அப்படி பண்ணுவாங்கன்னு. நான் அதனால் நீங்கள் பேட் அங்கிள், உங்கள் டாய் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் வெளியே போகிறேன், கதவை திறந்து விடுங்க, இல்லைன்னா நான் எங்கள் அம்மா வந்தோன்னு சொல்லுவேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த அங்கிள், நீங்கள் இந்த வெளியே போகவே முடியாது, அப்படியே போனாலும் நான் உன் அம்மா கிட்ட உன்னை பற்றி தப்பாக போட்டு கொடுப்பேன், உங்கள் அப்பா வேலைக்கு போகும்போது அவன் மேலே காரை ஏற்றி கொன்னுடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டினாரு அங்கிள் அப்படின்னு அந்த பொண்ணு அப்படியே அழுக. பங்க்ஷனும் சரிடா ஒன்றும் இல்லை, சரி அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அப்போது நானும் எவ்வளவோ அங்கேயும் இங்கேயும் வெளியே ஓடி வர ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த அங்கிள் என்னை விடவே இல்லை, என்னை பேட் டச் பண்ண ஆரம்பித்தாரா. அப்போ தான் ஷேடோ அவரை ஓடி வந்து கடிச்சிட்டான். அப்போ அவர் கத்திட்டு இருக்கும் போது நான் ஓடி போய் நல்ல வேலை அவர் மேல் லாக் பண்ணல, நடு லாக் மட்டும்தான் பண்ணியிருந்தார். அதை ஓப்பன் பண்ணி நானும் ஷேடோவும் அங்கேருந்து ஓடி வந்துட்டோம். என்னை ஷேடோ தான் காப்பாற்றினோம். இப்போ அந்த அங்கிள் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அதான் நான் நிம்மதியாக இருக்கேன். என் அம்மா அப்பாவை அவரால் எதுவும் பண்ண முடியாதுல்ல என் டார்லிங் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இப்போ சிரிக்க. பாங்க்ஷனுக்கும் இப்போ தான் எல்லாம் புரியுது. அட பரதேசி நாயே, பொண்டாட்டி என்னமோ நீ பெரிய உலக உத்தம மாதிரி காலையில் வந்து அந்த கற்றுனா இப்போ தான் தெரியுது. பரதேசி, நீ பார்த்த வேலைக்கு நான் சேடோ வேறு தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்ட்டு. ஓ சரி, உங்கள் மம்மி டேடி சண்டை போட்டு முடியட்டும், நீ அது வரையும் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் வந்து குட்டி பாப்பாவை வீட்டுக்கு தூக்கிட்டு வரான். வீட்டில் சாராவும் சேடாவும் விளாண்டுட்ருக்காங்க. சேடோ கிட்ட லப்பர் பால் இருக்குல்ல, அதை போட்டு சாரா வந்து ஹாப்பியாக விளையாண்டுட்ருக்கா. பார்த்தியா நீ இப்போ விளையாடு அப்படின்னு குட்டி பாப்பா இறக்கி விட்டுட்டு அவனுக்கோ சேடோ செஞ்சதில் ஒரு பெருமிதமாக இருக்குது. நம்மளால் இப்படிலாம் பண்ணிக்கான், டேய் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாப்பியாக போய் அப்படியே ஷேடோவை தூக்க போக ஷேடோவோ ஒருன்னு அவனை மறைச்சிட்டு அப்படியே நகர்ந்து போய் ஒரு மூலையில் நின்றுட்டு வாவ் வாவ் அப்படின்னு அவனை பார்த்து அப்படியே குலைக்க. பங்க்ஷனும் என்னாச்சு மச்சானுக்கு நான் மேலே கோமா இருக்கானா நான் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாராவை பார்க்க சாராவோ இனிமேல் மூஞ்சிலே முழுக்காத, இங்கேருந்து போன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சாரா சிரிக்க. அது சரி, என் டைலாக் எனக்கேவா, டே என்னடா அவள் சொல்கிறது உண்மையா அப்படியா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேடா பார்க்க அதுவும் ஆமாங்கிற மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி திரும்பி நின்றுக்குது எங்கள் பங்க்ஷனுக்கோ. அது சரி, இவனை பாரு, இப்போ இவனை வேறு சமாதானப்படுத்துமா. மச்சான் அது சாரிடா, எனக்கு என்ன தெரியும் இவ்வளோ மாதிரி நீயும் வீண் வம்பு வளர்த்து வச்சுருப்பேன்னு நினச்சேன். கடைசியில் நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்க, இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதனால் மச்சான் மன்னிச்சிக்கோ, திருப்பி நம்ம 2 பேர் பழம் விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பங்க்சர் போய் சேடா கிட்ட பேச சேடாவோ திருப்பி கடுப்பாகி லோல்னு குலைக்குது. இப்போ என்னவா சாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பங்க்சர் அப்படி பார்க்க சாராவோ அதையும் மொழி பெயர்க்கிறேங்கிற பேரில் அதுவா செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ மட்டும் அப்படியே மூஞ்ச டைப்பாக மாத்திரான் பாரு, ஒன்றும் தெரியாத பச்சை பிள்ளையாட்டம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணி வைக்க அதை பார்த்த பங்க்சனும் இதெல்லாம் அவன் சொல்கிற மாதிரி தெரியலையே, இதெல்லாம் உன் ஆள் மனசுலேருந்து வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு. 2 பேரும் சேம் சுச்சுவேஷனில் தானே இருக்கோம், நீங்கள் 2 பேர்த்துக்குமே இப்படி தானே நடந்துக்கிற, அதான் கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லிட்டு சாரா சிரிச்சிட்டே சரி வா நம்ம போய் விளையாடலான்னு அந்த குட்டி பொண்ணு அழைச்சிட்டு போக இங்கே பங்க்ஷனோ சேடா காலில் விழுகாத குறையா ஜாம் பேசுடா, என்னடா அப்படி கோச்சிக்கிற, நீங்களே கோச்சிக்கிட்டா நான் யார்ட்டடா போவேன், எனக்கு என்னடா தெரியும் நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்க. அதுவோ எனக்கு வாய் பேச தெரிஞ்சால் நான் ஏன்டா உன்ட்ட நாய் படாத படுப்பாடுறேங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கு. இங்கே அப்படியே லியோ வாசல் வரையும் வந்துட்டான். ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், போவோம் அப்படின்ட்டு மெதுவாக கதவை ஓப்பன் பண்ணால் அதுவும் லைட் எரியாமல் இருட்டாக இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணுறான். அப்படியே பார்க்குறான்,
ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இல்லை ரூமு. ஸோ இப்போ பிளட் ஸ்டைன்லாம் இல்லை, நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு தான், அதனால கீழே தான் படுத்துருக்கீங்க. வயித்தை இறுக்கி பிடிச்சிட்டு பயங்கரமாக பெயினில் அப்படியே படுத்துட்ருக்க. ஆனால் உங்களை பார்க்கும்போதே உனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வரான். வந்து உங்களை பார்க்குறான். அழுது ஃபேஸ் எல்லாம் அப்படியே வீங்கி ரெட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவனும் ரொம்ப அழுத்தி கிஸ் பண்ணதில் உங்கள் லிப்ஸ் கூட லைட்டாக அப்படியே வந்துட்டு பிளட் வந்திருக்கு. அப்படியே பார்க்குறான். எனக்கு ஒரு மாதிரி பாவமாயிடுது. அப்படியே டச் பண்ண கையை கிட்ட கொண்டு வரான். என்ன நினச்சானோ டக்குன்னு அப்படியே கையை பின்னாடி எடுத்துட்டு உங்களை எப்படி எழுப்புறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்க. நீங்களோ உங்கள் முன்னாடி யாரும் வந்து உட்கார அந்த நிலை ஆடுது. நீங்கள் தான் வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. உங்கள் அக்கா புருஷன் தப்பாக நடந்துக்கனால எப்போவுமே பயந்தே நைட்லலாம் இருந்திருப்பீங்க. ஸோ அதனாலேயே இப்போ ஏதோ உள்ளே வந்த மாதிரி இருக்குமே உங்கள் சென்ஸ் வந்து அப்படியே முழிச்சிக்கிச்சு. ஏதோ யார் அப்படிங்கிற பயம் பதட்டம் அப்படியே மெதுவாக கண்ணை திறக்க உங்கள் முன்னாடி அப்படியே நிழல் பார்த்து பயந்து போய் அப்படியே எழுந்திருக்கிறீங்க. அங்கே லீ தான் இருக்கான். பட் உங்கள் மைண்டெல்லாம் உங்கள் அக்கா புருஷன் வந்துப்பா அந்த ஒரு இதுலேயே எழுந்திரிச்சனால அப்படியே பயந்து திருப்பியும் வாரி சுருட்டி அப்படியே முட்டி கட்டிட்டு பின்னாடி போய் பயத்தில் அப்படியே உங்கள் உடம்பெல்லாம் நடுங்குது, கை கால்லாம் நடுங்க. அப்படியே நீங்கள் பயந்து போய் பார்த்துட்ருக்க. கண்ணிலேருந்து டியூஸ் மட்டும் தானாக வந்துட்டே இருக்கு. பட் இதெல்லாம் பார்த்த லியோ ஹே அப்படின்ட்டு அவனுக்கு என்னென்னா கொஞ்சம் முன்னாடி நடந்துக்கிட்டனால ஏதோ பயந்து போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு டக்குன்னு அவங்க முன்னாடி அப்படியே மண்டி போட்டு உட்காந்தவன் உங்களை அப்படியே எடுத்து ஹே ரிலாக்ஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஒன்றும் இல்லை, நான் தான் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே வந்து அவன் என்ன நினச்சானோ டக்குன்னு ஹக் பண்ணி உங்களை காம் பண்ணுறான். நீங்களோ அவன் சொன்ன வார்த்தை உங்கள் காது கிட்ட பேசுகிறான்ல. ஸோ கேட்கும் போது தான் உங்கள் மைண்டே இப்போ வந்துட்டு உங்களுக்கு புரியுது. இது உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் இல்லை, இது லீ அப்படின்னு புரியும் போது. ஆனால் லீ பண்ணதெல்லாம் இப்போ மறந்துட்டீங்க. பட் அவர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுமே ஒரு நிம்மதி இருக்கும்ல, அந்த நிம்மதியில் அப்படியே லீயை ஹக் பண்ணிகிட்ருக்க. நீங்கள் அப்படியே அமைதியாக அவனுக்குள்ளே இருக்கீங்க. பட் உங்கள் உடம்பு இன்னும் நடுங்கிட்டு தான் இருக்கு. அதை அவங்கள ஹக் பண்ணி லீயாலையும் உணர முடியுது. அவனும் ஓகே ஓகே அப்படின்ட்டு இன்னும் காம் பண்ணிகிட்ருக்க. இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இவரையும் நம்ம பிடிச்சிட்ருக்கோம், இது நல்லதுக்குல்ல, இவர் திடீர்னு நீ யார் வெளியே போகணுன்னு சொன்னால் போய் தான் ஆகணும், இந்த மாதிரிலாம் நம்ம இவர்கிட்ட அடிக்ட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் விலக பார்க்க. அவனுமே இது நாள் வரைக்கும் யாரையும் இந்த மாதிரிலாம் ஒரு பேம்பர் பண்ணதே இல்லை. ஸோ உங்களை வந்துட்டு ஹக் பண்ண அவனுக்கே ஒரு ஆச்சரியம் தான். அப்படியே இருக்க டக்குன்னு நீங்கள் அந்த கேப்பை யூஸ் பண்ணி அவனை அப்படியே நகர்த்தி விட அவனும் ஓகே அப்படின்னு உங்களை விட்டுறான். அவனுக்கும் புரியுது உங்கள் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி கையெல்லாம் படபடன்னு இருக்குது. அதனாலேயே சரி ஓகே ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள விட்டுருப்பான். ஸோ விட்டதும் நீங்கள் டக்குன்னு எழுந்து நிற்க அவனும் அப்படியே எழுந்து ஆர் யூ ஆல்ரைட் நவ் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படின்னு தலையாட்டுறீங்க. நீங்கள் அவனை நிமிர்ந்து கூட பார்க்கல, உங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ நீங்கள் நிமிராமே நின்றுட்டுருக்க. அவனும் அது ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் உங்ககிட்ட சாரி கேட்க தான் வந்தேன், நான் அப்படி நடந்துட்டு இருந்துருக்கக்கூடாது, என்னோட தப்பு தான் அப்படின்ட்டு ஒரு வழியாக அவன் மன்னிப்பு கேட்க. நீங்களோ பரவாயில்ல, அதை நான் எதுவும் நினைக்கல, ஆனால் நான் அப்பா கிட்ட அதாவது உங்கள் அங்கிள் கிட்ட நான் எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு அவன் சொன்னதுக்கு நீங்கள் எந்த ரியாக்ட் பண்ணாமல் பட் உங்கள் பக்கம் உள்ள நியாயத்தை அவனுக்கு புரிய வைக்கணும்னு சொல்கிறீங்க. அப்படிங்கிறான். அதுக்கு மேலே அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் உங்களே பார்த்துருக்க, நீங்கள் நிமிரக்கூட இல்லை, இன்னும் குனிஞ்சே தான் நிற்கிறீங்க. அதுவே அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பார்க்க கூட மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி. அது சரி, உனக்கு எதுவும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தன் அரவணைச்சு உங்களை ஹக் பண்ணது, அதுலேயும் இப்போ வேணுமான்னு கேட்குறதுலாம் உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு அப்புறம், அதாவது அவனோட அங்கிள் சங்குக்கு அப்புறம் இவன் தான் உங்ககிட்ட இப்படி கேட்டிருக்கான். ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரே வருது. இருந்தாலும் அப்படியே நீங்கள் அவனை டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் உங்களையே குறுகுறுன்னு பார்க்குறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க. டக்குன்னு குடிச்சிட்டு அப்படின்னு மண்டையை மட்டும் ஆட்டுறீங்க. அப்படிங்கிறான். அப்படின்னு மறுபடியும் சொல்ல, ஏன் வாய் தந்து பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிறீங்க. அப்பயும் அவன் அங்கேருந்து போகாமல் அப்படியே நின்றுட்டே இருக்க. உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, இன்னும் அவன் போகாமையே நிற்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அவனுக்கோ அங்கேருந்து போகவே முடியல. ஒரு மாதிரி அங்கேயே கம் போட்டு விட்டுன மாதிரி நின்றுட்டுருக்க. நீங்கள் நிமிர்ந்து பார்க்க உங்களே தான் அப்படியே பார்க்குறான். 2 பேர் கண்ணும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்க. நீங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நீங்கள் தான் நீங்கள் போய் தூங்குங்க அப்படிங்கிறீங்க. அவனுக்கோ இங்கே நிற்காத போடான்னு விரட்டுறான் அப்படின்னு தோணுது. ஸோ அவனும்
ஓகே, நீ ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு அப்படியே வெளியில் வரான். பட் அந்த ரூமையே தான் பார்த்துட்ருக்கான். அவன் ரூமை விட்டு மட்டும்தான் வெளியே வந்திருக்கான். அங்கேருந்து போகவே இல்லை. என்ன நினச்சானோ அங்கே உள்ள ஹாலில் உள்ள சோஃபாலே போய் அப்படியே படுத்துக்கிறான். அங்கேருந்து படுத்துட்டு பார்த்தா உங்கள் ரூம் நல்லாவே தெரியும். அப்படியே ரூமை வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு அப்படியே படுத்திருக்கான். எப்போ தூங்கினான்னு தெரில, எதை யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்தவன் மார்னிங் அப்படியே மூஞ்சில் வெளிச்சம் பட அப்படியே முழிச்சு எழுந்து உட்காடுறான். அப்படியே நீங்களோ ஆப்போசிட்டில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. குளிச்சுட்டு வந்து அப்படியே தலையை தோட்டிக்கிட்டு அப்படியே நிற்க உங்கள் தலையிலேருந்து விழுகிற அந்த நீர் துளி இருக்குல்ல, அது அவன் மேலே பட்டு தான் கண்ணே முழிச்சிருப்பான். என்ன சில்லன்னு விழுகுது அப்படின்னு தொடச்சிட்டு இழந்தவனும் அப்படியே பார்க்குறது நம்ம உங்களை தான். அப்படியே தலையை தோட்டிக்கிட்டு ஒரு பக்கம் திரும்பி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. சாரியில் பார்க்கவே செம்மையாக இருக்கீங்க. அப்படியே அவன் கண்ணும் உங்களை மாற ரசிக்குது. அப்படியே உச்சி முதல் பாதம் வரைங்கிற மாதிரி உங்கள் நெத்தி அப்படியே அந்த கண் அப்படியே மூக்கு வாயின்னு ஒன்றா பார்க்குறான். இந்த லிப்ஸ் கிட்ட வரும்போது அவன் உங்களை கிஸ் பண்ண ஞாபகம், அதில் இருக்க அந்த என்ன சொல்கிறதுக்கு உதடே வீங்கி போயிருக்கு. அதை பார்க்கும்போது அவன் உதட்ட அப்படியே கடிச்சிக்கிறான். அப்படியே கொஞ்சம் கீழே இருக்குன்னா உங்கள் கழுத்து, அதில் அவன் போட்டு விட்ட தங்க தாலி, அதை அப்படியே பார்க்கும்போதே இவன் என் பொண்டாட்டி, ஷீ இஸ் மைன் அப்படின்னு அப்படியே அவனுக்கே தோணுது. அப்படியே உங்கள் சாரியில் அப்படியே உங்களை ரசித்து உங்கள் ஹிப்பு அப்படியே கால் பாதம் வரைக்கும் அதில் இருக்க மெட்டின்னு ஒன்று ஒன்றா ரசித்து பார்க்குறான். அவனால் அப்படியே தாங்க முடியல. இதுக்கு மேலே முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து கிட்ட மெதுவாக நடந்து வரான். நீங்கள் திரும்பி நின்று தலை தோட்டிகிட்டு இருந்தவங்க மெதுவாக அவன் பக்கம் திரும்ப டக்குன்னு உங்களை இழுக்கிறான். நீங்கள் பயந்து போய் அவனையும் அப்படியே பார்க்க, ஹெய் பொண்டாட்டி அப்படிங்கிறான். உங்களுக்கு அதிசயமாக ஆச்சரியமாக இருக்குது. என்ன இப்படிலாம் கூப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. அவனும் எல்லாம் சரியாக இருக்கு, ஆனால் இது குறைவாக இருக்கே அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் என்ன அப்படிங்கிறீங்க அப்படின்னு உங்களை இழுத்துட்டு வந்து அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நிறுத்துகிறான். நீங்களும் அந்த கண்ணாடியில் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. பட் பின்னாடி நிற்கிற அவன் அப்படியே ஸ்பேர் பாடியாக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஷை ஆகுது. அப்படியே குனிஞ்சு நின்றுக்கிறீங்க. ஹேய் பாருடி, நிமிந்து அங்கே பார் அப்படிங்கிறான். உங்களால் பார்க்கவே முடியல. கடையில் பார்த்தா அவன் உருவம் தெரியுதே அப்படி நீங்கள் ஷை ஆகிட்ட நிற்க. ஆனால் சிரிச்சுட்டு, இது என்ன கன்னத்தில் ரெட்டாக இருக்குது அப்படிங்கிறான். அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் துடைக்க ட்ரை பண்ணுறீங்க, ஏதோ இருக்கு போல் அப்படின்னு நினச்சிட்டு அவனும் சிரிச்சுட்டு, அது என்ன நான் சொல்லவா அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. அதுக்கு பேர் வெக்கமா, அது எப்போ உனக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு ஒன்றுமே புரியாத பிள்ளைய ஏதோ பேசுகிற மாதிரி நீங்கள் பேன் அவனே பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன், இது உனக்கு குறையுது நல்ல அப்படின்ட்டு அங்கே இருக்க குங்குமச்சி மேலே எடுக்கிறான். என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்னு பார்த்துட்ருக்க. அதுலேருந்து அப்படியே குங்குமத்தை எடுத்து உங்கள் நெத்தியில் அந்த ஃபோர்கேட்டில் வைப்பாங்களே அங்கே வைக்கிறான். நீங்களே ஒன்றும் புரியாமல் அவனையே பார்த்துட்ருக்க. இதுதான் குறைச்சலாக இருந்துச்சு, இப்போ பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு அப்படியே குங்குமம் மூக்கில் லைட்டாக விழுந்திருக்கு. அதை அப்படியே அப்படின்னு ஊதி விடுறான். நீங்கள் அவனையே கண்ணிமுக்காமல் பார்த்துட்ருக்கீங்க. என்னடா புதுசு புதுசாக பண்ணுற அப்படின்னு. அவனும் அப்படியே உங்களே பார்த்துட்டு உங்கள் கிட்ட வர நீங்கள் அப்படியே பின்னாடி மெதுவாக நகர அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் மோதி அப்படியே நிற்கிறீங்க. இதுக்கு மேலே இங்கே ஓட முடியாது பேபி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு அப்படியே கண்ணை படப்படன்னு அடிச்சுட்டு அவனே பார்க்க அவனும் இந்த கண்ணு இது என்னமோ பண்ணுதுடி அப்படிங்கிறான். நீங்கள் அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கிட்ட வரான். உங்கள் நெத்தியில் அப்படின்னு கிஸ் பண்ண நீங்கள் அப்படியே மண்டையை குனிஞ்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஹேய் இந்த பாரு அப்படிங்கிறான். நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை. அப்படின்ட்டு குனிஞ்சு நிற்க பாருடி அப்படின்னு உங்களை அப்படியே நிமித்துறான். நீங்கள் அவனையே பார்க்குறீங்க. அவனும் உங்கள் கண்ணோட கண்ணை அப்படியே பார்த்துட்டே அப்படியே உங்களை இப்போ பார்க்குறான். நீங்கள் பயந்து போய் அதே அப்படின்னு பார்க்க அவனும் அடுத்த நிமிஷம் யோசிக்காமல் உங்களை இழுத்து அப்படியே உங்களை இப்போ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் கொஞ்ச நேரம் திமிரிட்டு அப்புறம் எதுவுமே பண்ணல அப்படியே அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே ரெண்டு பேரும் மெய் மறந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.